ஞாபகப்படுத்தினால் இத்தனை பாடுபட்டோமே சீதையை அடைவதற்காக இவ்வளவும் சீதையை மறந்துட்டேன்னு போய் ஞாபகப்படுத்தினால் ஹனுமான் ராமனிடத்துல போய் சுவாமி அப்புறம் ஓஹோங்கிறாள் ஆமாமாங்கிறாள். சீதையை பற்றி நினைப்பே இல்லை சுவாமிக்கு. பக்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியானத சகல காரியமா ஆயிட்டா போல கிருத கிருத்தியா பிரமோத கிருத கிருத்தியஸ்ததாராம கிருத கிருத்தியனா ஆயிட்டுதான் நினைச்சுவிட்டாள். ஆமா தான் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுவிட்டுதான் நினைச்சுவிட்டாள். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண உடனே அப்புறம் ஹனுமார் போய் ஞாபகப்படுத்தினாள் தேவியை மறந்துட்டேளே தேவிக்கு போய் சொல்லலையே ராவண வசமானத்தேன்னு. அப்படியானா நீ போய் விபீஷணன் கிட்ட போய் கேட்டுக்கிண்டு இன்னமே மார்க்கத்தோட போகணும்னாள் சுவாமி. ஆமா இது பர்யந்தம் குறுக்கு பாதையா போயிட்டு இருந்தே சத்ரு ராஜ்யமா இருந்தது. இன்னமே பக்தனுடைய ராஜ்யமா போயிடுச்சு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும். சட்டத்துக்கு மூறி நடக்க முடியா பண்ணப்படாது. மிந்தி சத்ரு ராஜ்யமா இருக்கிற போது சட்டத்துக்கு மூறி சில காரியம் பண்ணின அதெல்லாத்தையும் இப்ப பண்ணி காட்டுறான்னு. மிந்தி ராவணனுடைய ராஜ்யமா இருந்தது. குறுக்க பாஞ்சுன்னு போனார், மரத்தை முறிச்சார், தோட்டத்தை அழிச்சார். இப்ப நம்ம ராஜ்யமா ஆனதுக்கு அப்புறம் பக்தனுடைய ராஜ்யமா ஆனதுக்கு அப்புறம் எப்படி நடக்கணுமோ அது மாதிரி போகணுமோ அந்த முறைப்படி போகணும்னு சொன்னாள் ஹனுமாரே. ஹனுமார் போய் விபீஷண சுவாமி கிட்ட போய் கேட்டுக்கிண்டு அசோகவனத்துக்கு போனாள். அசோகவனத்துல போனா அந்த ராட்சசிகள்லாம் சீதையை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு இன்னமும். ஏனென்றால் அதுகளுக்கெல்லாம் ராவண வதமானது தெரியல. அசோகவனம் இங்கே ஒரு மூலையில இருக்கு. அந்த ஊருக்கு பேப்பர் போய் சமாச்சாரம் இன்னும் புரியல. அதனால அதுகள்லாம் மிந்தி சொன்னபடியே ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரட்சசாம் ராகவம் கிருபணம் தீனம் செக்வா ராவணமாஸ்ரயா. ராவணனை நீ பர்த்தாவா பண்ணிக்கோ, ராமனை விட்டுடுன்னு ராட்சசிகள்லாம் கழி எடுத்துட்டு சீதையா தட்டிக்கிட்டு இருக்கு. ஹனுமார் பார்த்தார் என்ன ராவணம் போய் எத்தனையோ நாழியாச்சு வேற திதி வந்துடுச்சுப்பா. அப்படி இருக்கிற போது இன்னும் ராவணம் பஜ பர்த்தாரம் அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கு. அதுகளுக்கு என்ன தெரியும்? 2 அணா கொடுத்து வையினா அது பாட்டுக்கு வையிறது. யார வையிறோம் என்னத்துக்கு வையிறோம்னு தெரியாம என்ன. ஆமா யார வையிறோம் என்னத்துக்கா வையிறோம்னு புரியாம அப்படி சொல்றது மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இந்த ராமேஸ்வரத்துக்கு போனா தெரியும். இந்த சின்ன சின்ன குழந்தைகள் இங்க யாச்சகத்துக்கு வரும். இந்த சமுத்திரக்கரையில அங்கேயே குடியிருக்கிற சில ஜாதிகள் இருக்கா. சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை அங்கிருந்து என்ன கேட்கும் தெரியுமா? 98 வயசு கழுவி விபூதி ருத்ராட்சத்தோட போறாள். வெள்ளப்புடவை கட்டிண்டு அவள்கிட்ட போய் உனக்கு ராமநாதம் பிறப்போ எனக்கு காலனா கொடுங்கும். ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு வருவா முழுக்க குழந்தை பிறக்கிறதுக்காக தான் வருவா. அதனால உனக்கு ராமநாதம் பிறப்பன் எனக்கு ஒரு காலனா கொடுன்னு கொள்ளும். அந்த கழுவி தடி எடுத்து அடிப்படல. அதுக்கு அது மாதிரி பாடம் ராமநாதம் பிறப்பன்னே சொல்லணும்னு பாடம். அது மாதிரி அது காலனாக்காக சொன்னதை சொல்றது. ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரட்சசாம் இப்படி எல்லாமே அதட்டிக்கிட்டு இருந்தது. பார்த்தார் ஹனுமார். உடனே சீதை காலில் போய் நமஸ்காரம் பண்ணார் ஹனுமார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன பண்ணினார்? இப்போ யுத்தம் பெரிய மகா யுத்தம் நடந்ததுன்னு சீதைக்கு தெரியும். இதுல ராமன் சௌக்கியம்னு சொன்னா லட்சுமணனுக்கு என்னவோன்னு கவலைப்படுவள். சுக்ரீவன் சௌக்கியம்னா லட்சுமணனுக்கு என்னவோன்னு தோணும். அதுக்காக என்ன பண்ணினாள்? அந்த உத்தமாள் பேசுற பேச்சில் இருக்கிற பெருமை அதுதான். மங்களமா சுவாமி ஜெயஸ்ரீயோட ஜொலிக்கிறான்னு ஆரம்பிச்சாள். ஆமா லட்சுமணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா மங்களமா சுவாமி இருக்கான்னு சொல்லுவாளா? சுக்ரீவனுக்கு ஆபத்து வந்தா மங்களமா ராமன் இருக்கான்னு சொல்ல முடியுமா? அதுக்காக வைதேகி குஷலீ ராம சுக்ரீவ லட்சுமண மங்களமாயி சுக்ரீவனோட லட்சுமணனோட சுவாமி ஜொலிக்கிறாள் ராவண வதம் பண்ணினாளாம். அந்த பெரிய மகான்கள் பேசுற பேச்சு ஆமா ஒரு வரியில எல்லாம் வந்துவிடும்னே. ஆமா முட்டாளா இருக்கிறவன் 30 பேப்பர்ல எழுதுவான், கடைசியில புரியாது என்னன்னு. வைதேகி குஷலீ ராம சஹ சுக்ரீவ லட்சுமண விபீஷண ஆமா விபீஷணன் சர்வ மானங்கள் எல்லாரும் க்ஷேமா ராவண வதமாயிடுத்து மங்களமா ஜொலிக்கிறான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினாள்.